அண்மை செய்தி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேசிய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலானது இன்றுடன் முடிவடைவதால் சென்னை புழல் சிறையில் இருந்து காணொலி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனை அடுத்து ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீதிபதி அல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.